ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கள் வீட்டு தோட்டம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நிறைய காயெலாம் நிறைய காய்ச்சிருக்கு. அதே மாதிரி பூ பார்த்திங்கன்னா நிறையவே பூத்துருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம இப்போ எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு எடுத்ததையும் பார்க்குறது பார்த்திங்கன்னா லாவெண்டர் கலரில் இருக்க செவ்வந்தி பூ. இது நமக்கு சீசன் டைமில் மட்டும்தான் நிறைய பூக்கும். இது பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்கும். இதில் நாங்கள் நிறைய பதியம் போட்டதால் அது படர்ந்து வந்திருக்கு. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூச்செடி இருக்குது. செம்பருத்தி பூ நாங்கள் சின்னதாக நம்ம குச்சி நட்டு நாங்கள் வச்சோம். இது நல்லா ஒரு 6 மந்த்லேயே நல்லா தளர்ந்து வந்திருக்கு. இதுலேயும் ஒரு நாளைக்கு 10லேருந்து ஒரு 15 அளவுக்காவது செம்பருத்தி பூ பூத்துட்டே தான் இருக்கும். நாங்கள் இதை சாமிக்கு வைக்கிறதுக்கு நாங்கள் இதை யூஸ் பண்ணிப்போம். இது பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பூவெல்லாம் வீட்டில் பூக்கும்போது நமக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் மைண்டு. ஸோ இதை நாங்கள் மோஸ்ட்லி வேஸ்ட் பண்ண மாட்டோம். அப்படியே செடியிலேயே தான் பூக்கும். சாமிக்கு வைக்கிறத வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறத நாங்கள் அப்படியே செடியில் விட்டுருவோம். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நாட்டு தக்காளி காய்ச்சிருக்கு. எங்கள் வீட்டில் நார்மலாக ஒரு நாட்டு தக்காளி நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்னா அதை நாங்கள் வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே எங்கேயாவது நாங்கள் தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னா அது இந்த மாதிரி செடி மாதிரி வந்துடுது. ஸோ இது மாதிரியே நாட்டு தக்காளி ஒரு 4-5 செடி வந்திருக்கு. இது ரஸ்தாளி மரம் வச்சுருக்கோம் அந்த சைடு. அதே மாதிரி அந்த மரத்தை சுற்றி ஃபுல்லாகவே இந்த செவ்வந்தி பூ நாங்கள் பதியம் போட்டு வச்சுருக்கோம். இந்த செடி இது நார்மலாகவே வந்துச்சு. இது எப்படி வந்ததுன்னு தெரியல. நார்மலாகவே அதுவாகவே வந்தது. இது படர்ந்துருக்கிறது பார்த்திங்கன்னா பரங்கிக்காய் இருக்கு இல்லையா, அந்த செடி. இதுலேயும் நிறைய காயெலாம் காய்ச்சிருக்கு. இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் நாட்டு தக்காளி இருக்குது. ஒரு செடியில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 30 பழம் இருக்குது. நாங்கள் இது ஆல்மோஸ்ட் 1.5 கிலோ அளவுக்கு நாங்கள் ஒரு செடிக்கு 1.5 கிலோ அளவுக்கு நாங்கள் பறிச்சுட்டு தான் இருக்கோம். அது கொத்து கொத்தாக ரொம்பவே காய்க்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பார்க்கும்போதே நமக்கு எவ்வளோ ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா. இதை பார்க்கும்போதே நமக்கு இன்னும் நிறைய செடி வளர்க்கணும்னு ரொம்பவே ஆசையாக இருக்குது. நம்ம இந்த மாதிரி வீட்லேயே செடி வச்சு அதுலேருந்து நமக்கு ஏதாவது ஒரு சின்னதாக செடி வச்சு அதுலேருந்து நமக்கு சாப்பாடு செய்யும்போது அது சாப்பாட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது அதோட நமக்கு ஃபீலிங்கே வேறு மாதிரி இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி நம்மளும் சின்ன சின்ன செடி வச்சோம் அப்படின்னா நமக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இதுக்கு பக்கத்துலேயே மல்லிகைப்பூ செடி இருக்குது, குண்டு மல்லி. அதுக்கப்புறம் இது கருவேப்பிலை செடி வச்சுருக்கோம். ஸோ இது மல்லிகைப்பூ செடி பார்த்திங்கன்னா சீசன் டைமில் தான் வரும். ஏப்ரல், மே இந்த மாதிரி டைமில் தான் நிறைய வரும். ஸோ இந்த செடியிலேயே பார்த்திங்கன்னா ஒரு 5 முழம் அளவுக்காவது கண்டிப்பாக பூக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ஜாதி மல்லி செடி இருக்குது. ஸோ இப்போ பூ பார்த்திங்கன்னா பறிக்கிறதுக்கு வீட்டில் ஆள் இல்லை, அம்மா வீட்டில். ஸோ அதனால் அது செடியிலேயே பூத்துருச்சு. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 2 முழம் அளவுக்காவது பூ பூத்துட்டு தான் இருக்கும். அடுத்து இது பார்த்திங்கன்னா அவரைக்காய் செடி போட்டிருந்தோம். ஆடி மாதம் டைமில் அவரைக்காய் விதை போட்டிருந்தாங்க. 2 விதமான அவரைக்காய் போட்டிருந்தாங்க. ஒன்று பட்டை அவரை போட்டிருந்தாங்க, இன்னொன்று அவரை மெலிசா இருக்கும் இல்லையா, கோழி அவரை, அது போட்டிருந்தாங்க. ஸோ இது அவரைக்காவும் எங்களுக்கு நல்ல சாகுபடி கிடைக்கும். இது பரங்கிக்காய் சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அது இப்போ பாருங்கள் காய் வச்சுருக்கு. நான் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ என்னால் வீடியோஸ் கண்டினியூஸாக போட முடியல. வெளியில் போகிறது, ட்ராவல், அது இதுன்னு ரொம்ப டயர்டாக இருந்தது. ஸோ 1 மந்த்தாக நான் ஆல்மோஸ்ட் 1 மந்த் நான் வீடியோஸ் போடவே இல்லை. ஸோ இனிமேல் என்னோடய சேனலில் ரெகுலராக வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக. தென் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்க விருப்பப்படுறேன். அண்ட் தென் இனிமேல் வரப்போகிற வீடியோஸில் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுங்கிறத எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுபடி நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.